அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் நிறைவா போற்றி. முதல் விஷயம், February 9 சேலம் ஏற்காட்டு ரோட்டில் உள்ள மாயம்மாக்கு குரு பூஜை. நம்ம தரப்புலேருந்து அந்த மலர் வேலைப்பாடுகள் அத்தனையும் நம்ம பண்ண போகிறோம். இரண்டாவது சக்கரை பொங்கல், காஃபி, டீ சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம். ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் போங்க. பொதுவாகவே கோயில் போகிறது சாயந்தரம் போகிறது சிறப்பு. அது மாயமானும் போது இன்னும் சிறப்பு. இதுக்கான மொத்த செலவையும் சுகந்தி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, சேலத்தை சேர்ந்த என் அன்பு சகோதரி. அவங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்பர் 2, மார்ச் 2 திருப்பரங்குன்றத்தில் வைத்து அன்னதானம் துவங்க இருக்கின்றோம். அன்றைக்கி நம்ம நண்பர்கள் எப்படியும் ஒரு 10,000 பேர் மட்டும், குறைஞ்சது 10,000 பேர் கிரிவலம் வருவாங்க நம்ம கூட. ஸோ எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? அதனால் ஒரு 5,000 பேருக்கு உணவு ஏற்பாடுகள் செய்வதற்கான பணிகள் தொடங்கியிருக்கோம். நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாய் சிவாக்கே தொடர்பு கொண்டு எப்படி பண்ணணும்னு கேட்டுங்க. இது இனிமேல் தொடர்ந்து அது நடக்கப் போகின்றது. திருப்பூர் தங்கம், மதுரை நாகராஜன், மதுரை பொன்ராஜ், ஒரு பிரபலமான ஒரு கட்டிட கலை நிபுணர், அப்புறம் திரு சொர்ணமூர்த்தி திருமதி கிருஷ்ணவேணி சொர்ணமூர்த்தி அவங்க தலைமையில் தான் நடைபெற போகுது. அந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம், பொதுவாக இது நான் இந்த கான்செப்ட் நான் சொன்னதில்லை. திருச்சிக்கு கீழே அப்படின்னா கருப்பரை குலதெய்வம் எடுத்துக்கலாம். திருச்சிக்கு கீழே அப்படின்னா முனீஸ்வரர் குலதெய்வம் எடுத்துக்கலாம். அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பக்கம்லாம் பொதுவாக இதான் தமிழ் சம்பிரதாயமாக இருந்திருக்கு. பெண் தெய்வம் அப்படின்னும்போது எல்லாருக்கும் பொருந்தி போகக்கூடிய தெய்வம் பெண் தெய்வம், குலதெய்வம் அப்படின்னு. குலதெய்வம் எல்லாருக்கும் அவங்க குலதெய்வம்ன்றது ரொம்ப முக்கியமானது. அதில் குலதெய்வத்தில் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் தெய்வம் விசேஷமானது. அது தெரியல அப்படின்ற ஆட்களுக்கும், எனக்கு ஒரே ஒரு பெண் தெய்வ வழிபாடு வேணும்னா ஏதாவது ஒரு கோயில் அப்படின்னு சொன்னால் அது துர்கை வழிபாடு தான். அந்த வகையில் திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் துர்கைக்கு தான் ஏற்றம் அதிகம், முருகனுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் அந்த துர்கையை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லோருமே திருப்பரங்குன்றம் கிரிவலத்துக்கு வரணும். அதுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். ஸோ எல்லாருமே ஒன்றாக கிரிவலம் போயிட்டு உணவருந்தி மகிழ்வோம். உணவு எங்கே கொடுக்க போகிறன்றது மட்டும் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3வது விஷயம், இந்துக்கள் உரிமை காக்கக்கூடிய ஒரு மாநாடு ஒன்று திருவண்ணாமலை வைத்து மார்ச் 11 நடைபெற உள்ளது. மேசிவாக இருக்கும் மாநாடு. என்னோட கணிப்பு சரியாக இருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் 25,000 குறைந்தபட்சம் 25,000 பேர் கலந்து கொள்வாங்க. சாரி, இது 2வது முகை டிஸ்டர்ப் தான் இருக்குது. அது காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த விஷயம் சொல்லும்போது சொல்கிறேன். நீங்கள் எல்லோருமே அந்த மாநாடுக்கு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் வரணும். இது அரசியல் மாநாடு இல்லை. விஸ்வ இந்து பரிஷத் நடத்தினாலும் நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கோயிலில் நடக்கக்கூடிய அநியாயங்களையும் தட்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லா கோயில்களில் உள்ள பணத்தையும் சூறையாடுறதை ஒரு வேலையாக வச்சுருக்காங்க இந்த அரசாங்கம். அதை வன்மையாக கண்டிப்பதற்காக அது போன்ற நிறைய நிகழ்வுகள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பாவநாசம் கோயிலில் ஒருத்தன் திருடுறான். ஐயோ, சொத்துக்கு வழி இல்லாமல் சிவன் சொத்து குலநாசம் சொல்லி வச்சுட்டு போனாங்க. அந்த கோயிலில் ஏழைகளும் சங்கடப்படுறவங்களும் போடுற 10 ரூபா 20 ரூபா லட்சக்கணக்காக திருடுறான் ஒருத்தனா, அவன் குடும்பம் நாசமாக போகாது. அப்போ இது போல் இஓக்களும் ஏசிக்களும் டிசிக்களும் ஜாயின்ட் கமிஷன்ஸும் அடித்து நவுத்துறாங்க. கொள்ளை, அதாவது எல்லாம் சொல்லுவாங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் தான் கொள்ளை அதிகம், பிடபிள்யூ தான் அதிகம், இபி டிரான்ஸ்போர்ட்லாம், அதெல்லாம் ஒரு மன்னாடு கிடையாது. கண்ணுக்கு தெரியாமல் மிகப்பெரிய கொள்ளை ஹெச்ஆர்என்ஸில் நடந்துட்டுருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா யாருமே பேசல. எனக்கு ரொம்ப வருத்தம். விஸ்வ இந்து பரிஷத் இதை ஸ்ட்ராங்காக பேசணும். என்னுடைய இயக்கம் பேசலை. அவங்க இன்னும் விளக்கு போடணும். அது பேர் என்ன,
மக்களுக்கு டோராக வந்து நோட்டீஸ் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு வருத்தமே அந்த இயக்கத்தின் மேலே. நான் அந்த இயக்கத்தில் தலைவர் இருந்தால் கூட எனக்கு லிமிடேஷன்ஸ் உண்டு. ரொம்ப வருத்தப்பட்டு நான் அந்த விஷயத்தை பதிய வைக்கிறேன். அட்டுழியம் ஒரு அட்டுழியம்னா இந்த அளவுக்கு அட்டுழியம் கிடையாது. இதில் வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா, நீங்கள் திருச்செந்தூர் போகிறீங்கன்னா போலீஸ் வந்து 1000 பேர் கூப்பிட்டு போவான் ஃப்ரண்ட்டில். கவர்மெண்ட்டு அதாவது கலெக்டர் ஆஃபீஸு, அப்புறம் அங்கே இருக்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அங்கே அதாவது அந்த தூத்துக்குடி கோர்ட்லேருந்து சிவில் சைட்லேருந்து ஒரு 50 பேர் 100 பேர், அப்புறம் கனிமொழி பி வழியாக 100 பேர், தக்கார் வழியாக 100 பேர் 200 பேர், அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து அந்த அங்கே இருக்கக்கூடிய ஜேசிக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க வந்து அதில் 100 பேர் வந்து ஆளுக்கு 1000 பேர் கொடுத்தோன்னா க்யூ எப்பவுமே 7 மணி நேரம் அப்படியே நிற்கும். எனக்கு அந்த கார்த்திகேயன் ஜாயின்ட் கமிஷனுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் இந்த தப்பை பண்ணலை. அவர் வந்து எல்லாத்தையும் நிறுத்தினார், ஒரு இடத்த நிறுத்தி வச்சுருந்தார். இன்ஃபேக்ட் நான்லாம் வந்து ஹெச்ஆர்என்சி ஃபியூச்சரில் ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தேன்னா எனக்கு பிஏவா யாரை போடுவேன்னா அந்த கார்த்திகேயன் தான் போடுவேன். நான் பழி வாங்குறதுலாம் கிடையாது. ஏன்னா இஸ் ஆனஸ்ட் ஆஃபீஸர். அவர் போல் ஆனஸ்ட் ஆஃபீஸர் மேபி அவர் கீழே இருக்கவங்க தப்பு வந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியாமல் என் கூட சண்டை போட்டிருக்கலாம். அதனால தான் அவர் மேலே நான் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, நான் விட்டுட்டேன். பட் இதை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன வருத்தத்துக்குரிய விஷயம்னா, இந்த ஹெச்ஆர்என்சி பீப்புள் இருக்காங்க இல்லையா, அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, எங்களோட ஆர்எஸ்எஸ்லாம் சொல்லுவாங்க திகா திராவிட மாடல்லாம் வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒழிக்க வேண்டிய ஆள் திராவிட மாடலோ திமுகவெல்லாம் கிடையாது, திகாலாம் கிடையாது. இந்த ஹெச்ஆர்என்சி வேலை பார்க்கக்கூடிய திருக்கணும். எவனா லஞ்சம் வாங்கணும், எவனா கோயில் சுத்த திருடுறானோ, ஏன்னா அவனுக்கு வந்து அந்த கடவுள் மேலே பயம் இல்லைன்னா அந்த கடவுளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி கூட அவன் நெகட்டிவ் எனர்ஜி ஆக்கிடுவான். சுத்தமாக பயம் கிடையாது. நீங்களாம் வந்து ஒரு முறை வந்து பழனி கோயிலெலாம் ஏறி இறங்குன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் வேணும் 2 பேர் போயிட்டு வரதுக்கு. எல்லாருமே பணம் தாங்க, பணம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாதுங்க. அங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து மினிஸ்டருக்கு எதாவது பங்கு இருக்குன்னா, நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், இது போன்ற விஷயங்கள் நான் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணால் ஒன்றும் ஆகப்போம். நான் மோதலும் முடிவு பண்ண பிறகு மினிஸ்டராது மாமனாது மச்சனாது. ஆனால் இது எல்லாமே அதிகாரிகள் பண்ணக்கூடிய விஷயம். இதெல்லாம் அவரோட பருவியிலே கிடையாது. ஏன்னா அவர் வந்து மாவட்ட செயலாளர், சிஎம்டி மந்திரி, மெட்ராஸ் கார்பரேஷனை பார்த்துக்கணும், ஹெச்ஆர்என்சி ஒரு அமைச்சர், சிஎம் வீடை பார்த்துக்கணும், சிஎம்ஐ பார்த்துக்கணும், சிஎம் கான்வாயை பார்த்துக்கணும், தொகுதி பார்த்துக்கணும். இவ்வளோ இடத்துல அவரோட லீஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ஹெச்ஆர்என்சி தான். நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோம் இவங்க சொல்லலாம். ஆனால் எத்தனை கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளோ ரூபாய் இவங்க கொடுத்தாங்க? கும்பாபிஷேகம் பண்ணோன்னா 20-25 ரூபா மேக்ஸிமம் கவர்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஒரு கும்பாபிஷேகமாக 5 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணுறாங்க. அந்த கும்பாபிஷேகத்துலாம் பணம் எங்கேருந்து வந்தது? அதுக்கு ஏதாவது ரெசிப்ட் இருக்கா? அது யார் கொடுத்தாங்கன்னு ஏதாவது ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஏதாவது பேப்பரில் வெளியிட்டிருக்காங்களா? இவங்க வாங்குறது தான் காசு, இவங்க செலவு பண்ணுறது தான் கணக்கு. எந்த வித ஆடிட்லேயும் வராத ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட். இது ரொம்ப நாளாக இப்படிலாம் நீடிக்காது. எனக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனால் எனக்கெல்லாம் வந்து உச்சக்கட்ட கோபம் வந்து அந்த விஜயலட்சுமி மேலே உண்டு. எப்படி வந்து திரு கார்த்திக் ஜாயின்ட் கமிஷனர் திண்டுக்கல் அவர் வந்து நான் அரவணைப்பணும் அதுக்கான சூழ்நிலைகள் வரும்போது எங்கே இருந்தாலும் அந்த விஜயலட்சுமியோடைய போட்டிருக்க துணியை தவிர மற்ற எல்லாத்தையும் உருவி எல்லா பணத்தையும் வந்து ஹெச்ஆர்என்சிக்கு சேஃப் என்பதை நான் உறுதி தரேன். இது போல் பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. நம்ம போகிறோம், சாமி கும்பிட்றோம், வந்துடுறோம், நமக்கு ஒன்றும் மண்ணும் தெரியல. இதில் வந்து ஹை லெவல் கமிட்டி மெம்பர்ஸ் வர நான் கேட்குறேன், நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்ப்பீங்க, எல்லாருமே யூடியூப் பார்ப்பீங்க, எல்லாருமே சினிமா பார்ப்பீங்க. கிருபானந்த வாரியருடைய சீடர் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு அம்மா, அவங்க அந்த தேச மங்கையர் கட்சின்னு சொல்லி என்ன பேசிஸில் அவங்க வந்து அந்த ஹை லெவல் கமிட்டியில் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த அம்மாவுக்கு 60,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா அவங்க போய் பேசணும்னா கொடுக்கணும் அவங்களுக்கு. எல்லா கும்பாபிஷேகத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோடைய குரல் கணீர்னு வந்து ஒலிக்கும். அவங்க தமிழையும் அவங்க பேசுறதை நான் கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல. ஆனால் அதுக்கு யாரோட பணம் கொடுக்குறாங்க? அப்போ வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டியில் இருந்துட்டு இந்த பணத்தை வாங்கலாம், அது ஃப்ரீயாக தானே பண்ணணும். ஏன்னா சுகீசிவம் பற்றி தெரியும், எனக்கு அவர்கிட்ட கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் இதை பண்ணுறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து 60,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா ஒவ்வொரு கோயிலையும் கொடுக்குறாங்க. அது வந்து கோயில் கொடுக்காது, கோயில் கொடுத்தா மாட்டிப்பாங்க. டோனார்ஸ் அதுக்கு ரெடி பண்ணி நீங்கள் தான் கொடுக்கணும். உடனே இந்த பயவுகளுக்கு நான் அறிவு கட்ட முட்டா பயிர்களும் போயிட்டு அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவன் என்ன பெரிய கிளியோபட்ரா நினைப்பு, அவன் பெரிய வாரியாருடைய சொந்த பொண்ணு நினைப்பு. இவன் வந்து தட்டோடு நின்று அவளை வணங்கி என்னவோ அவள் கடவுளுடைய மறு ஆதாரம் நினச்சி இந்த பண்ணி பயிர்களுக்கு போய் பணத்தையும் கொடுத்து காலில் வந்துட்டு வராங்க. இது போல் யூஸ்லெஸ் கூட்டத்தெல்லாம் வந்து நம்ம செட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாநாடு அவசியம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் வந்து என்னோடய பார்வை வேறு, நான் தெரியாமல் வந்து இந்த சுச்சுவேஷனை மாட்டிக்கிட்டேன். என்னுடைய இந்த இயக்கத்துக்கு சார்ந்து இல்லை. நான் வந்து இந்த
இயக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் துணிஞ்சு போயிருப்பேன். ஆனது ஆகட்டும்னு போயிருப்பேன். இதே வந்து நீங்கள் வந்து எல்லாம் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் அவர் பெரிய லீடர்லாம் சொல்லுவாங்க. ஆண்டாள் பிரச்சனை நீத்து போனது காரணமே அந்த அர்ஜுன் சம்பத் தான். ஸோ ஒரு பக்கம் இந்துன்ற பேரை சொல்லி இந்த ரவுடிசம் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, பிரச்சனைகளை நீத்து போக செய்கிறது, எவன் பிரச்சனைக்குரியவன் அந்த வைரமுத்து அவங்ககிட்டே வந்து சமரசமாக போன ஒரு மனிதர்லாம் நம்ம தூக்கி வச்சு கொண்டாட முடியாது. இன்றைக்கி இந்து சொசைட்டிக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு தேக்கம் இருக்குது. ஸோ அந்த வகையில் என்னுடைய ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய கேண்டலை குறிச்சிங்க. மார்ச் 11 நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் திருவண்ணாமலை. அது வந்து உங்களுக்கான சில விஷயங்களையும், ரெண்டாவது வந்து அதை விட முக்கியமாக உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு இருக்கும். இதுக்கு அடுத்தது இன்றைக்கி வந்து திருக்கோஷூர் பார்த்திங்கன்னா கோயிலில் பார்த்திங்கன்னா அஷ்டாங்க திவ்ய தங்க விமான திருப்பணி வந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதில் பார்த்திங்கன்னா அர்ச்சகர்கள் ஒரு பக்கம், கோவிலுடைய ட்ரஸ்டீஸ் அது வந்து அந்த ஊர்க்காரங்களாம் அவங்க ஒரு பக்கம், தேவஸ்தானம் ப்ளஸ் ஹெச்ஆர்என்சி இவங்க ஒரு பக்கம், போலீஸ் ஒரு பக்கம். ப்ராப்பராக பிளானிங் இல்லை அப்படின்னு தெரியும். எனக்கு வருத்தம் என்னென்னா, அந்த கோயில் மடப்பள்ளிக்குன்னா ஆண்டாள் பக்தர்கள் பேர் இருக்கணும், கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க. வெள்ளி பல்லக்கு பண்ணணும்னா ஆண்டாள் சுக்கலிங்கத்தை கூப்பிடுங்க, நாகராஜனை கூப்பிடுங்க, பண்ணணும், கரெக்டு. தங்க விமான திருப்பணி ஓகே பண்ணணும், கூப்பிடணும், கரெக்டு. ஆனால் எல்லாமே பண்ண இடத்துல அந்த கோயிலிருந்து ஒரே ஒரு ஆள் கோவில் சார்பாக வந்து பத்திரிகை நமக்கு கொடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அந்த கோயில் சார்பாக இந்த கோயிலுக்கு சம்மந்தம் இல்லாத எல்லாருக்குமே பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு போய் கொடுக்குறாங்க, சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி கொடுக்குறாங்க, நயனா நாகேந்திரன் கொடுக்குறாங்க, அன்பில் மகேஷ் கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் மினிஸ்டர் ஓகே. நயனா நாகேந்திரனுக்கு கொடுக்குறது வந்து பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் கொடுக்குறதுக்கு என்ன பர்பஸ் என்ன? டிஎம்கேல லோக்கலில் பெரிய கருப்பன் எம்எல்ஏ மினிஸ்டர் கொடுக்குறீங்க, கரெக்டு. ராஜகண்ணப்பன் அந்த லோக்கல் மினிஸ்டர், கரெக்டு. மற்ற எல்லாத்துக்கும் சேகர் பாபு ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர், கரெக்டு. மற்ற எல்லாத்துக்கும் எதுக்கு? எல்லாருக்கும் கொடுத்து படம் எடுத்து போட தெரிஞ்சவங்களுக்கு இதுக்காக உழைச்ச ஒரே ஒருத்தருக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்க முடிஞ்சதுன்னா எங்கள் குழுவை சேர்ந்த நாகராஜன் சார் வீட்டுக்குள்ள போய் கொடுத்துருக்கணும், பண்ணலை. ரொம்ப வருத்தம், எனக்கு ரொம்ப பெயின். இன்ஃபேக்ட் வந்து இந்த இடத்துல என்னுடைய இப்போக்கெல்லாம் ஏரியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த நாட்டில் வந்து ஒரு நாடு திருக்கோஷூர் சம்மந்தப்பட்ட ஊர். அந்த ஊரை சேர்ந்த மக்கள் அன்பு மாறாமல் எங்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு பேனர்லாம் வச்சுருந்தாங்க. என் ஃபோட்டோ போட்டதுக்கெலாம் நான் சொல்லலை. அந்த நன்றிக்காக அந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிப்பேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இது போன்ற இடங்களில் திரும்பவும் வருவாங்க, ஏதாவது ஒரு கோரிக்கைன்னு வருவாங்க. அப்போ நான் கேட்கணும்னு வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் போய் நரேந்திர மோடியை கேளுங்க, நீங்கள் நயனா நாகேந்திரனை கேளுங்க. கடம்பூர் ராஜுக்கு அந்த கோயிலுக்கு என்ன சம்மந்தம்? அவரை மாலை போட்டு கூட்டு போகிறாங்க. நயனா நாகேந்திரன் அந்த தங்க கலசு பக்கத்தில் நிற்க வைக்கிறாங்க. அவர் பிஜேபியோட மாநில தலைவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு இது நல்ல நெருக்கமான ஒரு அறிமுகம் உண்டு. எங்கள் ஊரும் எம்எல்ஏ தான். அதனால் அவருக்கு என்ன முதல் மரியாதை? என்ன காரணத்துக்காக? ஜாதியா? அவர் மறவர் அப்படின்ற ஒரு ஜாதிக்காகவா? அந்த கோயிலுக்கும் அந்த கோயிலுடைய சமஸ்தானம் மறவர் சமுதாயத்துக்கு கீழே வரதுனாலையா? உழைச்சவனுக்குலாம் நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கணும். அங்கே எல்லாருமே அந்த உழைச்ச அந்த 4 பேரும் வந்து ரோட்டில் நின்று இருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்காங்க, மேலெலாம் போக முடியல. அதுக்கெல்லாம் தனி பாஸ், அது எங்கள் கண்ட்ரோல் இல்லைன்ட்டாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம், அதனால் நான் போகலை. உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் வந்து நன்றியோடு இருக்கணுன்றதை எதிர்பார்க்கணும் அவசியமே இல்லை. நான் திரும்பவும் நான் சொல்கிறேன். ஆனால் மரியாதை இருக்கணும்ல. மரியாதார் வாசல் மிதியாமை கோடியூரும். மதிக்கவே இல்லை. எல்லாருக்கும் போய் பார்க்க, நரேந்திர மோடி அவர்களை போய் பார்க்கணுன்னா அதுக்கு எவ்வளோ புரோட்டோகால் இருக்கோ, எந்த அளவுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்திற்கு, இதுக்காக உழைத்த மக்களுக்கு ஒரு 10 பேருக்கு அதை போய் கொடுத்துருக்க வேண்டாமா? நாளைக்கு யார் இந்த கோயிலை எடுத்து பண்ணுவாங்க? ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்க கோயிலில் தான் இந்த ப்ராப்ளம்னா, சமஸ்தான கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோயில் இந்த பிரச்சனை. அப்புறம் எப்படி வந்து கோயிலில் வந்து அரசாங்கம் வெளியேறணும், நம்ம வந்து போராட்டத்தை முன்னெடுக்க முடியும்? இதுதான் வந்து தமிழ்நாடு. பட் அதுக்காக நம்ம சலிச்சுக்கிட்டு நம்ம ஒதுங்கி போகிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. இதை வந்து உடைப்போம். இதை வந்து நிச்சயமாக இந்த நெக்ஸஸ் அதிகாரிகள கூட்டுக்கொள்ளையெல்லாம் வந்து களவாணித்தனத்தெல்லாம் நிச்சயமாக வெளில கொண்டு வருவோம். இது நடக்கும். இது வந்து எங்கேயும் போகாது, ரொம்ப நாள்லாம் அதுக்கு ஆகாது. அந்த கடவுளுக்கு நான் வணங்குற அந்த முருகனுக்கும் பெருமாளுக்கும் சிவனுக்கும் அந்த சக்தி இருக்குன்னா அந்த சக்தி வெளிப்படக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. எப்பவும் சொல்கிறேன், நம்ம கோயிலில் உண்டியல் இருக்குது, அதில் போய் பணம் போடாதீங்க.
அதுக்கு பதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோயிலில் பணக்கார ஐயர்கள் பட்டர்கள் இருப்பாங்க. நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் கோயிலில், அதே போல் சிதம்பரம் நடராஜர் கோயிலில், மீனாட்சி அம்மன் கோயில், இது மாதிரி 100 கோயில் சொல்லலாம். மிச்ச கோயில்களில் வருமானத்துக்கு வழி கிடையாது. வருமானத்துக்கு வழி கிடையாது. அந்த ஊரில் அந்த இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படிப்பட்ட கோயிலுக்கு போய் நீங்கள் பண்ணுங்கள். உண்டியலில் தயவுசெய்து பணம் போடாதீங்க, உண்டியல் நகையை போடாதீங்க, உண்டியலில் வந்து உங்களுடைய சேமிப்பை போய் வீணாக்காதீர்கள். அது திருடப்படுகின்றது, அது சரியான முறையில் பயன்படுத்தப்படுவதில்லை. இவங்க மிக்சரும் போண்டாவும் சாப்பிட்றதுக்கு நம்ம காசு தேவையில்லை. அவன் சம்பளம் எல்லாம் கண்ணாமண்ணான்னு வாங்குறாங்க. இன்றைக்கி சொல்கிறேன் வந்து செக்யூரிட்டிஸ் போட்டிருக்காங்க. இந்த செக்யூரிட்டிஸ் வந்து 50,000 ரூபா சம்பளம்னா என்ன, யார் வந்து அவங்களை சூஸ் பண்ணது, அந்த ஏஜென்சியை சூஸ் பண்ணது, அந்த ஏஜென்சி வந்து ஏன் சூஸ் பண்ணாங்க, அவன் என்ன கிரெடென்ஷியல் அவனுக்கு இருக்குது. 50,000 ரூபா யாரோட சம்பளம்? ஒரு இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் போட்டிங்கன்னா வந்து 1 லட்ச ரூபா சம்பளம். இதெல்லாம் வந்து ஹெச்ஆர்என்சி பணம் கொடுக்குதுன்னா யாரோட பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க? ஸோ அதனால் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் இது. அண்ட் இன்றைக்கி நான் வந்து ஒரே ஒரு விஷயத்தோட நான் இதை முடிச்சுக்கிறேன். இந்த கோவிலாக சொன்னதுனால சொல்கிறேன். இந்த திருப்பூர் திமுக விஜயோட கட்சி தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு வந்து ஒரு பாடகர் இருக்கார் வேல்முருகன் சொல்லிட்டு, மருதமலை மாமணிய முருகையா வேலையா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு. அது அந்த வேல்முருகன் வந்து விஜயை வர்ணித்து பாடுறாரு. எவ்வளோ அயோக்கியத்தனம்! அது விஜய் கைத்தட்டி ரசித்து, கைத்தட்டில் ரொம்ப சிரிச்சபடி அதை ரசிக்கிறாரு. அவர் வந்து அவங்க அப்பா கிறிஸ்டின், அவங்க அம்மா ஹிந்து, அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நான் போகல. ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ வேணாம், அது வந்து ஃபேமஸான பாட்டு, அது இந்து மக்களோட பாட்டு, அது அவங்களோட மனதை புண்படுத்தும் ஒரு வார்த்தை சொல்லலை. ஒரு தலைவன் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். உட்காந்து இவன் என்னத்தை நாடு என்னத்தை பண்ண போகுது, நான் வந்து ஒரு பெரிய லீடராக நினச்சிட்டு இருக்கேன், தப்பு மேலே தப்பு விஜய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் மன்னிப்பு கேட்டதெல்லாம் கிடையாது. இது போல் விஷயங்களுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி கொடுத்தா அடுத்த முறை எந்த நாயும் இந்த தப்பை பண்ணாது. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த இடத்துல நாய்கள் நம்மளை ஓட்டப்பந்தயத்துக்கு அழைக்கின்றன. நாம் சிங்கம், எதுலேயும் கலந்து கொள்ள மாட்டோம். ஆனால் சிங்கத்துக்கான நேரம் வரும்போது நாய்கள் அந்த ஊர்லேயே வாட முடியாது என்பதை நான் பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மனுக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்.